Hello my dear students, I am your Sheikh sir. So இந்த வீடியோ வந்து நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது யாருக்கு கரெக்டாக எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் 12th ஸ்டாண்டர்டுக்கு இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ அதனால் இது வந்து ஸ்டேட் போர்டு தானே, நமக்கு எதுக்குன்ட்டு அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் இக்னோர் பண்ண வேண்டாம். கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான். ஆனால் என்ன நினைக்க நம்ம ரேண்டம் வேரியபிள் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ரெண்டு விதமான ரேண்டம் வேரியபிள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று டிஸ்க்ரீட்டு, இன்னொன்று வந்து கண்டினியூஸு. ஸோ நம்ம அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ்க்கு அந்த கண்டினியூஸ் பார்ட் மட்டும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்ட் 1 வீடியோ வந்து ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் பார்ட் 2 பார்ட் 3 நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, ஆனால் பார்ட் 4 அதுக்கப்புறம் வரும். அது எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ் அதெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். ஸோ அதனால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட் பார்ட்டுன்றது எல்லாத்துக்குமே காமன் தான். செகண்ட் பார்ட்டு அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ்க்கு தேவையில்லை. ஓகே, எஸ், லெட் அஸ் ஸ்டார்ட் மை டியர். ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் யோர் ஷேக் சார். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு 12th பிஸ்னஸ் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஈவன் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஓகே, வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கை தான் நம்ம இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். த டாபிக் நேம் இஸ் ரேண்டம் வேரியபிள். ஓகே, ரேண்டம் வேரியபிள், எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ், ப்ராபபிலிட்டி. இது வந்து பிஸ்னஸ் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மார்க்குக்கு வரப்போகுது போர்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஓகே, 20 மார்க், சச் எ ஹியூஜ் நம்பர் யூனோ. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்தராட்டு நீங்கள் வந்து சிஏஓ சிஎம்ஏஓ படிக்க வரீங்க அப்படின்னா இன் ஃபவுண்டேஷன் இன் ஆல் த லெவல்ஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் திஸ் டாபிக்ஸ். இந்த டாப்பிக்கை உங்களால் என்ன பண்ண முடியாது, இக்னோரே பண்ண முடியாது. ஆனால் நிறைய பிள்ளைங்க பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, இதனுடைய கான்செப்டே புரிஞ்சுக்காமல் வெறும்னா செம்ம பார்த்து ஓகே இது இந்த நம்பர் இந்த சாப்டரில் இந்த கொஸ்டின் இந்த இடத்துல இருக்குது இப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு எழுதுறது. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. இது ரொம்ப ஒரு அது என்ன சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் அப்படியே டார்லிங்னு சொல்லுவேன். இந்த டாப்பிக்லாம் அவ்வளோ ஈஸியான ஒரு டாப்பிக்கு, அவ்வளோ சிம்பிளாட்டு இருக்கும், நல்லா ஜாலியாக படிக்கலாம். ஓகே, நீங்கள் பாட்டுட்டு நிறைய விஷயங்கள் வந்து மக்கப் பண்ணிங்கன்னா எவ்வளோ தான் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் டைம் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஓகே, சரிம்மா. ஸோ லெட் அஸ் நாட் வேஸ்ட் அவர் டைம், லெட் அஸ் கெட் இன் டு த டாபிக் ரேண்டம் வேரியபிள். சார், இந்த நாங்கள் வேரியபிள் கேள்விப்பட்டிருக்கோம் சார், இந்த ரேண்டம் வேரியபிள்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் சொல்லணும்னா அதே மாதிரி தான் வேரியபிள். ஆனால் என்னென்னா ப்ராபபிலிட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிளை ரேண்டம் வேரியபிள்னு வச்சுக்கலாம். ஓகே, ப்ராபபிலிட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிளை ரேண்டம் வேரியபிள்னு வச்சுக்கலாம். சரி சார், நான் ப்ராபபிலிட்டியில் இதை நான் எங்கே சார் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். யூஆர் டாஸிங் அ காயின், 2 காயின்ஸை டாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஹெட்டு கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் என்னென்னது, ஹெட்டு கிடைக்காமலே போகலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுமே டெய்லாக கிடைக்கலாம். அதாவது நோ ஹெட்டு அல்லது ஒரு ஹெட்டு கிடைக்கலாம், ஆர் 2 ஹெட்ஸ் யூ கேன் கெட். ஐ மீன் ரைட். ஸோ ஐதர் நோ ஹெட்டு ஆர் 1 ஹெட்டு ஆர் 2 ஹெட்ஸு. ஸோ இது வந்து அப்படியே நியூமெரிக்கலாக கன்வெர்ட் பண்ணுங்கள். either no head or 1 head or 2 heads. Is that clear all of you? இது எப்படி நியூமெரிக்கலாக கன்வெர்ட் பண்ணலாமா? ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கி எக்ஸு, இதுதான் ரேண்டம் வேரியபிள், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் வந்து ரேண்டம் வேரியபிள்னு சொல்ல போகிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ சரி சார், அப்படின்னா த்ரோயிங் அ டை அப்படின்னா என்ன சார் வரும் அப்படின்னு நினைக்கி என்னென்ன கிடைக்கும், 1 கிடைக்கும், 2 கிடைக்கும், 3 கிடைக்கும், 4, 5, 6, அதுதான் ரேண்டம் வேரியபிள். சரி சார், டாஸிங் 3 காயின்ஸ்னால் என்ன சார் ரேண்டம் வேரியபிள்? ஒன்றும் இல்லை, ஹெட்ஸுன்னு வச்சுங்களேன். 0 ஹெட்ஸு, 1 ஹெட்டு, 2 ஹெட்ஸு, 3 ஹெட்ஸு. ஸோ இதுதான் ரேண்டம் வேரியபிள்ஸ். 0, 1, 2, 3, 4 இதுதான் ரேண்டம் வேரியபிள். ஸோ ரேண்டம் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட், நீங்களாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஆனால் எக்ஸாம்ஸில் வந்து டைரெக்டாக ரேண்டம் வேரியபிளை பற்றின டெஃபினேஷனே உங்களுக்கு கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்றாப்புல டெஃபினேஷன் வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ வாட் இஸ் ரேண்டம் வேரியபிள்? A random variable is a real valued function defined on a sample space. I think you know what is mean by sample space, right? Sample space is all the possible outcomes of an experiment. All the possible outcomes of an experiment. Set of possible outcomes of an experiment, we call it as sample space. If on throwing a die. So what are the outcomes? 1, 2, 3, 4, 5, 6. That is set notation. That is sample space. Okay. So defined on a sample space, and its possible values are numerical outcomes of a random experiment. Correct தானப்பா? இப்போ tossing 2 coins வச்சுங்களேன். என்னென்னலாம் சாம்பிள் ஸ்பேஸு, ஹெட்டு டெய்லு, டெய்ல் ஹெட்டு, டெய்ல் டெய்ல். கரெக்டாக இல்லையா? தானே வந்து சாம்பிள் ஸ்பேஸு. இப்போ இதோட நியூமெரிக்கல் அவுட்கம் பாருங்களேன். ஹெட்டுக்கு பொறுத்த வரைக்கும் சார் இங்கே 2 ஹெட்டு சார், இங்கே 1 ஹெட்டு சார், இங்கே 1 ஹெட்டு சார், இங்கே 0 ஹெட்ஸு சார். இதான நியூமெரிக்கல் அவுட்கம், இதான் ரேண்டம் வேரியபிள், வேறு ஒன்றுமே கிடையாது. அதை தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வாட்டி சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். கரெக்டாக கண்ணா? ஸோ இதுதான் இப்போ ரேண்டம் வேரியபிள். ஃபஸ்ட்டு ரேண்டம் வேரியபிள்னா என்னென்னு புரிஞ்சுங்க. பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் வரை கொடுத்துருக்கேன். when you toss 3 coins, these are the outcomes: HHH, HHT, HTH, HTT, THH, THT, TTH, TTT. இதுதான் இந்த 8 அவுட்கம்ஸு. ஸோ அப்படின்னா என்னது அவுட்கம்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஹெட்ஸை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். 3 ஹெட்டு,
இதிலெல்லாம் 2 ஹெட்டு, இதிலெல்லாம் 1 ஹெட்டு அல்லது நோ ஹெட்ஸு. சார் எப்போ பார்த்தாலும் ஹெட்ஸுக்கே போகிறீங்களா சார்? டெய்லுக்கு போனால் என்ன சார்? டெய்லுக்கும் அதே தான் வரப்போகுது. ஓகே, ஹெட்ஸுக்கு வேறு டெய்ல்ஸுக்கு வரல, டேபிள் இதுதான். இதை தான் நம்ம ரேண்டம் வேரியபிள்னு சொல்கிறோம். புரியுதாப்பா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரேண்டம் வேரியபிள். சரி, இப்போ டைப்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். ஓகே, இப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம். 2 டைப் இருக்குது ரேண்டம் வேரியபிளில். ரேண்டம் வேரியபிளில் 2 டைப் இருக்குது. ஒன்று டிஸ்க்ரீட், இன்னொன்று வந்து கண்டினியூஸ். வாட் இஸ் இட் கால்ட்? ஒன் இஸ் discrete random variable, other one is continuous random variable. My dear children, please understand the concept because MCQஸ்ல தான் நிறைய பேருக்கு மார்க் போயிட்டு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் எல்லா MCQ புக்கு பின்னாடி இருக்க MCQ ஆன்சர் இல்லாமல் மனப்பாடம் பண்ணுவீங்க. புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்ல மக்கண்ணா. உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்காண்டது நானே லெக்சர் எடுக்க வந்ததே. ஓகே, அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஐயோ இந்த பசங்க என்னப்பா எல்லாத்துக்கும் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மார்க்குக்காண்டி புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்ட்டு தான் வந்து ஐ கேம் ஃபார்வர்ட் டு டேக் த லெக்சர்ஸ் ஃபார் திஸ் 11th and 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் வி ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி டூயிங் இட் ஹியர். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் புரிஞ்சுங்க. டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஒன்று என்னது? டிஸ்க்ரீட்டு, கண்டினியூஸ். 2 விதமான ரேண்டம் வேரியபிள். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். சார் டிஸ்க்ரீட்னா எப்போ சார் யூஸ் பண்ணணும்? கண்டினியூஸ்னா எப்போ சார்? டிஸ்க்ரீட்னா எப்போ, கண்டினியூஸ்னா எப்போ? ஓகே, 2 விதமாக சொல்லியிருக்கீங்களா சார்? அப்படின்னா டிஸ்க்ரீட் எப்போ யூஸ் பண்ணணும், கண்டினியூஸ் எப்போ யூஸ் பண்ணணும்? ரொம்ப லாஜிக்கான கொஸ்டின். நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் சொல்லட்டுமா? எங்கெங்கெல்லாம் இன்டீஜர்ஸ் வருதோ, இன்டீஜர்ஸ்னால் என்னது தெரியுமா? இன்டீஜர்ஸ்னால் என்னது? நான் டெசிமல் நம்பர்ஸ். எங்கெங்கெல்லாம் என்னது இன்டீஜர்ஸ் வருதோ, அதாவது நான் டெசிமல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னது? நான் டெசிமல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு நிமிஷமா, இது ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து இன்டீஜர்ஸ் வருதோ, ஓகே, அதாவது வந்து இன்டீஜர்ஸ்னால் என்னது? நான் டெசிமல் நம்பர்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட லாங்குவேஜ்க்கு எடுத்துப்போம், ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ்க்கு வந்துடுவோம். நான் டெசிமல்னால் என்னது? 1, 2, 3, 4, -5, -6 இதெல்லாம் நான் டெசிமல் நம்பர். புள்ளி வச்ச நம்பர், புள்ளி வைக்காத நம்பர், அதான் நான் டெசிமல் நம்பர். ஓகே, நான் டெசிமல் நம்பர்ஸ். ஓகே, நான் டெசிமல் நம்பர்ஸ். ஓகே, நான் டெசிமல் நம்பர்ஸ் அதுதான் நான் என்னென்னு சொன்னேன்னா இன்றைக்கி ஷார்ட்டாக இன்டீஜர்ஸ்ன்னு சொன்னேன். ஓகே, ஸோ இப்போது டிஸ்க்ரீட் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கி when the random variable is non decimal. இப்போ பாருங்களேன், இது ரேண்டம் வேரியபிள் பாருங்களேன், இதெல்லாம் நான் டெசிமல் தானே, இதெல்லாம் வந்து நான் டெசிமல் தானே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. டெசிமலோட வந்துச்சுன்னா நினைக்க அது கண்டினியூஸ். ஓகே, அது வந்து ஒரு ஏரியா கவர் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ டெசிமல் வந்துச்சுன்னா நினைக்கிறது அது கண்டினியூஸ். 1.1 1.2லாம் வந்துச்சுன்னா கண்டினியூஸ் ஆகிடும். இப்போ பாருங்களேன், இப்போ ஏதாவது எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்க, சி எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் கார் சோல்டு பை அ டீலர் இன் அ மந்த். இன் 1 month, ஒரு மாதத்தில் அந்த கார் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஷோரூம்லேருந்து எத்தனை கார் வெளியில் போச்சு என்ன சொல்லுவீங்க? ஒன்று 0 கார் வெளில போச்சுன்னு சொல்ல போகிறீங்க, இல்லாட்டி 1 கார் வெளில போச்சுன்னு சொல்ல போகிறீங்க, இல்லாட்டி 2 கார் வெளில போச்சுன்னு சொல்ல போகிறீங்க. யாராவது 2.5 கார்ஸ் சோல்ட் அவுட்னு சொல்லுவீங்களா? 2.7 கார்ஸ் சோல்ட் அவுட்னு சொல்லுவீங்களா? சார் அது வந்து பேசிட்டு போயிட்டாங்க சார், ஆனால் வந்து இன்னும் விற்கலை சார். ஸோ ஆல்மோஸ்ட் ஷுவர் சார், அந்த கதைலாம் கிடையாது, விற்றா மட்டும்தான் கணக்கு. ஓகே, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் அ ஃபேமிலி. இது எப்படி பண்ணீங்க? ஒன்று உங்கள் வீட்டில் 2 பேர் இருந்தால் 2 பேர்னு போடுவீங்க, 3 பேர் இருந்தால் 3 பேர்னு போடுவீங்க, 5 பேர் இருந்தால் 5 பேர் போடுவீங்க. சார் சின்ன பாப்பா ஒன்று இருக்குது சார், அதனால் 5.2 போட போகிறேன் சார், அந்த கதையாக இருக்குது சார். பாப்பா வயிற்றில் இருக்குது சார் அப்படின்னா டெசிமலில் கொண்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் என்னது, அது வந்து ஒரு பர்சனாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரேண்டம் வேரியபிள், டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இன் டெக்ஸ்ட் புக், நம்பர் நினைக்கிறது ஒரு 10 மிஸ்டேக் இருக்குன்னுவீங்க, 15 மிஸ்டேக் இருக்குன்னுவீங்க. சார் 15.5 மிஸ்டேக் இருக்குது சார் சொல்லுவீங்களா? இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து என்னது? ரேண்டம் வேரியபிளில் வந்துடும். ஓகே, சாரி, டிஸ்க்ரீட் வேரியபிளில் வந்துடும். கண்டினியூஸ்ன்றது என்னது? உன்னோட ஹைட் என்னது? உன்னோட ஹைட் என்ன நினைக்க உடனே சொல்லணும்ல, சார் 165.5 சார். ஓகே, ஸோ இது ஹைட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா? வெயிட் என்னப்பா சொல்லுங்கள் அப்படின்னு நினைக்க எக்ஸாக்ட் வெயிட் கண்டுபிடிங்கன்னா சார் 63.2 kg சார், இதெல்லாம் டெசிமலில் வந்துடுதா? அதெல்லாம் ஹைட், அதெல்லாம் என்னது? கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அதெல்லாம் என்னது? கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். இஸ் இட் கிளியர் ஆல் ஆஃப் யூ? இப்போ நீங்கள் மார்க்ஸ்னு வச்சுக்கோங்களேன், மார்க்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட். உங்கள் ஸ்கூலில் வேணால் 17.5 20.5லாம் போடலாம், ஆனால் எப்போவுமே மார்க்ஸ் வந்து cannot be in decimal. அது எப்போவுமே டிஸ்க்ரீட் தான். ஓகே, டெசிமல்லே இருக்காது, அது எப்போவுமே என்னது? டிஸ்க்ரீட் தான். ஸோ கண்டினியூஸ்ன்றது என்னது? ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ், ஒரு லேமேன் லாங்குவேஜ், ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டினியூஸ்ன்றது என்னது அப்படின்னு நினைக்கி டெசிமலோட வந்தால் கண்டினியூஸ், டெசிமல் இல்லாமல் இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே டிஸ்க்ரீட். அவ்வளோதான். இப்படி புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்பலாம் வந்து டீப்பாக போகணும். ஃபர்தராக நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் படிக்க வரும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமாட்டு அதை பற்றி படிக்கலாம். ஓகே, எஸ். இப்போ நீங்கள் டெம்பரேச்சர் செக் பண்ணுறீங்க. சார் எனக்கு நேற்று பயங்கர ஜுரம் சார், 100.3 சார். ஓகே, 102.5 சார். இப்படிலாம் நம்ம பேசுகிறோம்ல, இதெல்லாம் என்னது? கண்டினியூஸ். இதெல்லாம் என்னது? கண்டினியூஸ். சார் நான் வந்து ஐ ஸ்கோர்டு 75 மார்க்ஸ் சார், ஐ ஸ்கோர்டு 82 மார்க்ஸ் சார். இதெல்லாம் என்னது? டிஸ்க்ரீட். ஓகே, எஸ். நவ்
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வேரியபிள் வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அதை அப்படியே ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, அதை அப்படியே என்ன பண்ணிடலாம், ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லாமல் when the variable is discrete random variable, ஓகே, discrete random variable-ஆக இருக்குது அப்படின்னா அதை ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லணும். discrete random variable-க்கு என்ன சொல்லணும், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அதே இது கண்டினியூஸ் வேரியபிள் இருக்குன்னு வச்சுங்களேன், கண்டினியூஸ், ஓகே, discrete கண்டினியூஸில் கண்டினியூஸ் வேரியபிள் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல என்னது யூஸ் பண்ணணும், probability density function. First you understand the difference. One probability mass function and the other one is what, probability density function. This first புரிஞ்சுக்கங்க. Okay, the probability function p of x applies to discrete random variables. It assigns a probability to each specific value of the variable. So இதெல்லாம் என்னது, random probability mass function. Probability mass functionல exam point of viewல நீங்க என்ன ஞாபகத்துல வச்சுக்கணும் தெரியுமா, இதை தான் ஞாபகத்துல வச்சுக்கணும், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இது டெஃபினிஷன் எதுக்கு சார் அப்படின்னா கொடுக்குறீங்க அப்படின்னா, திடீர்னு எக்ஸாமில் கேட்டுறாங்கம்மா, இதுதான் summation p of x is equal to 1. ஓகே, summation p of x is equal to 1. இந்த டாப்பிக்கில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னு நினைக்கிறேன், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். நீங்கள் மீன் மீடியன் மோட்லலாம் படித்தது என்னது, ஒரு டேபிள் இருக்கும், எக்ஸ் இருக்கும், எஃப் இருக்கும், தட் இஸ் கால்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அதில் எப்படின்னு நினைக்க அந்த அப்சர்வேஷன் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு பார்ப்போம். பட் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அப்சர்வேஷனோட ப்ராபபிலிட்டி என்னன்னு போடுவோம், அதை தான் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எக்ஸ் இருக்கும், p of x கீழே இருக்கும். ஸோ summation p of x is equal to 1னா probability mass function. இதே இது டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் பண்ணணும், ஃபார் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் டென்சிட்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, the probability is found by calculating the area under the functions curve over an interval. ஓகே, இப்போ இதில் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணுமா, integral of minus infinity to plus infinity f of x dx is equal to 1. என்னது, integral of minus infinity to plus infinity f of x dx is equal to 1. எல்லாத்தையும் நோட் பண்ணுறீங்களா, இங்கே பாருங்கள், இதுவும் ஈக்குவல் டு 1 தான், இதுவும் ஈக்குவல் டு 1 தான். ஏன் சார் எல்லாமே ஈக்குவல் டு 1 இருக்குது, ஏமா ப்ராபபிலிட்டியோட மேக்ஸிமம் வேல்யூ என்னது 1 தானே, 1 தாண்டவே தாண்டாது தானே, இது ப்ராபபிலிட்டி டாபிக். ஓகே, இது ப்ராபபிலிட்டி டாபிக், மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இஸ் 1 only we should take. ஓகே, மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இஸ் 1 only we should take. Is that clear all of you? Fine. ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கும் டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கும் உண்டான வித்தியாசத்தை பார்ப்போம். சார் நீங்கள் ஏன் சார் இவ்வளோ நேரம் தேரியாக எடுத்துகிட்டு இருக்கீங்க, டேரெக்டாக நியூமெரிக்கலில் போயிடலாமே சார் அப்படின்னா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா, என்னோட எய்ம் வந்து வெறும் நியூமெரிக்கல் சொல்லிக் கொடுக்கறதுக்கு. அதுக்கு யூடியூப்பில் நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்க்குறேன், நிறைய பேர் வந்தாங்க வெறும் சம்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எக்ஸசைஸ் இந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும், எதுக்காண்டி சால்வ் பண்ணுறோன்னு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. எல்லோரும் இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறது, இதை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் எதுக்கு இதை சால்வ் பண்ணணும், நான் எதுக்காண்டி இந்த இது வெறும் மார்க் எடுக்கிறதுக்கு மட்டுமா, அப்படி கிடையாது. இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும். இப்போ இந்த கான்செப்ட் புரியறதுனால என்ன அட்வான்டேஜ் தெரியுமா, உங்களுடைய ப்ரிப்பரேஷன் டைம் அப்படியே பாதியாக குறையும். இப்போது நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், வெறும்னா டைரெக்டாக சம்மு போடணும்னு நினைக்கிறேன், நான் ஒவ்வொரு சம்முக்கும் ஒரு ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஓகே இந்த சம்முக்கு இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணு, அப்புறம் சம் ஒரு வாட்டி போட்டுப்பார் அடுத்த சம்மு. இதே இது வந்து நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சிருச்சிங்கன்னு அப்படின்னா ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி, அது பாட்டு ஒரு அல்காரிதம் மாதிரி, ஓகே இதுதான் கான்செப்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு இந்த ஃபார்முலா நீங்களே எல்லாமே டிசைட் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும், வேலை குறைஞ்சிரும். அது மட்டும் கிடையாது, எக்ஸாமில் வந்து தியரி கொஸ்டின்ஸ் வந்துடுது திடீர்னுட்டு, அதனால் அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு பேசிக் கம்பேரிசன் பாருங்கள். அசோசியேட்டட் வேரியபிள் என்னது, பிஎம்எஃப்க்கு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், இங்கே என்னது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஃபங்க்ஷன் வேல்யூஸ் என்னது, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இங்கே வந்து என்னது கிவ்ஸ் அ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி அட் அ பாயிண்ட் எக்ஸ். ப்ராபபிலிட்டி இட் இஸ் ஆல்வேஸ் பிட்வீன் 0 and 1. ப்ராபபிலிட்டி அண்டர் தி கர்வ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, நெக்ஸ்ட்டு sum of all probabilities 1, minus infinity to infinity f of x dx is equal to 1. இதெல்லாம் தான் என்னதுப்பா உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ், பேசிக் டிஃப்ரென்ஸை ஞாபகம் வச்சுங்க. சார் இதில் ஒரு ஃபார்முலா எதுவுமே கொடுக்கலையே சார்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது, கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், இதுதான் மெயின், இது ரெண்டு தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண போகிறோம். சம்மேஷன் p of x is equal to 1, integral of p of x is equal to 1. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்குறதா இருந்தால் அன்றைக்கி டக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ்க்கு போயிடாதீங்க. தயவு செஞ்சு இந்த நான் இப்போ சொன்னேன்ல, இவ்வளோ கான்செப்ட் சொல்லியிருக்கேன்ல, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு வாட்டி எக்ஸசைஸ் போனீங்க அப்படின்னு நினைக்க நீங்கள் ஒரு சம் நான் போகிறதுக்குள்ளே நீங்கள் 10 சம் முடிச்சிருவீங்க. கரெக்டாப்பா? எஸ். நவ் ஷால் வி ஸ்டார்ட் வித் எக்ஸசைஸ் 6.1 மை டியர்? ஓகே, எஸ் கைஸ், லெட் அஸ் ஸ்டார்ட் வித் எக்ஸசைஸ் 6.1. வாங்க எல்லாரும். ஓகே, எஸ். எஸ், நிறைய அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த டேபிள் மட்டும் எடுத்துக்கிறேன். எனக்கு சொல்யூஷனுக்கு இந்த டேபிள் தேவைப்படுது. ஓகேவா? சரி, இங்கே என்ன சொல்லியிருக்கு, கன்ஸ்ட்ரக்ட் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்
for the given probability distribution. So கொடுத்திருக்கிற probability distributionக்கு என்ன பண்ணணும், we need to construct cumulative distribution function. cumulativeனால என்னது ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஸோ இது எப்படி ஆன்சர் எழுதலாம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1 ஓகே எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்கும்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1 ஓகே கொஸ்டின் நம்பர் 1 என்னதுன்னா இந்த f of x இருக்கு இல்லையா ஃபங்க்ஷன், இந்த மாதிரி x எழுதிருங்க, p of x எழுதிருங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க f of x ன்னு போடுங்க. என்னது p of x less than or equal to x இதுதான் cumulative. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் keep as it is 0.3. second one is you just add these two 0.3 plus 0.2 which is equal to 0.5. அப்புறம் என்னது 0.4 plus 0.5 which is equal to 0.9. இப்போ இதோட ஆட் பண்ணோம். அப்புறம் என்னது 0.9 plus 0.1 which is equal to 1. கரெக்டாக இல்லையாப்பா? ஸோ அப்படின்னா என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி டேபிள் போடும்போது சிம்பிளாட்டு 0.3 0.5 0.9 1.0 அவ்வளோதான். ஓகே இதுதான் எழுதணும் சார். இவ்வளோ எழுதினாலே ஃபுல் மார்க் வந்துடுமா சார்னு கேட்டானே, அதுதான் இல்லை, குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் வந்து ரைட் த குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன். தேர்ஃபோர் கொஸ்டின் குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் தானே கேட்டிருக்கு. ஓகே எஸ் குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்கு. எப்படி எழுதணும் மட்டும் சொல்லித்தரேன் பாருங்க. f of x is equal to எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா. ஓகே இப்போ பாருங்கள் 0 அன்னைக்கு எக்ஸோட வேல்யூ 0னா ப்ராபபிலிட்டி வந்து 0.3. சரி எக்ஸை விட கம்மியாக இருந்ததுன்னா அப்போ அதனுடைய ப்ராபபிலிட்டி வந்து 0. எப்போ x is less than 0. ஓகே x is less than 0 புரியுதாமா. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னது 0.3. 0.3 என்னது, இது வந்து 0லேருந்து 1க்கு நடுவில் எல்லாமே என்னது 0.3. அப்படின்னா என்ன எப்படி எழுதணும்னா 0 less than or equal to x less than 1. இது வந்து என்னது 0.3. நெக்ஸ்ட்டு 0.5. இந்த 0.5ன்றது என்னது, less than 1 எல்லாமே 0.5 தான், less than 1 எல்லாமே 0.5 தான். ஸோ how to write it, less than 1 எல்லாமே 0.5 தான். ஸோ 2 தாண்டக்கூடாது. ஓகே ஸோ less than 1 எல்லாமே என்னது 0.5 தான். ஸோ என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். 0.5 1 less than or equal to x less than 2. 2 include ஆகாது. ஓகே 2 will not get included. Is that right my dear? next one என்னது 0.9 2 less than or equal to x less than 3 1 okay 3 less than or equal to x less than 4 less than 4 or less than infinity எது வேணாலும் போயிட்டே இருக்கலாம். அது சிம்பிளா என்ன பண்ணலாம், இது எல்லாமே x is less than or equal to 3 ன்னு போட்டுக்கலாம். ஓகே x is less than or equal to 3 எல்லாமே என்ன இருக்கும் 1 தான் இருக்கும். ஓகே 3 விட கம்மியாக இருக்கிறதா இல்லை ஈக்குவல் டு 3 இருந்தாலும் எல்லாமே என்னது மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி 1 தான். ஸோ நீங்கள் வந்து ப்ராபபிலிட்டி எழுதும்போது இது வந்து இப்படி எழுதிக்க நினைக்கிங்க, ஈக்குவல் டுக்கு பதிலாட்டு யூ கேன் புட் இட் லைக் திஸ். ஓகே ஸோ இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே யூ வில் ஃபைண்ட் இட் லிட்டில் சிம்பிள். எல்லாமே என்னது f of x, இதுதான் குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே இதுதான் குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ லெட் us go to the next sum. ஓகே what is next sum my dear? ஓகே ஸோ உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கு, f of x கொடுத்துருக்கு. f of x என்னமா கொடுத்துருக்கு 0.x be the discrete random variable, அவங்களே கொடுத்துட்டாங்க discrete, அதனால் கவலைப்பட வேண்டாம். ஸோ following PMF probability mass function. ஸோ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சம் இருக்கு இல்லையா, இது கொடுத்த உடனே ரொம்ப சிம்பிளாகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டேபிள் நீங்களே வரைங்க. அவங்க தான் கேட்டிருக்காங்க find and plot the CDF. ஓகே CDF என்னது cumulative density cumulative function, cumulative probability distribution function. ஓகே ஐயோ சரி வேண்டாம் விடுங்க. ஸோ என்கிட்ட கொஸ்டின் நான் இங்கே பார்த்துக்கிறேன். இப்போ என்ன கொடுத்துருக்குன்னு நினைக்கி கவனிங்க நல்லா. வேணாம்ப்பா நான் எடுத்துக்கிறேன், இல்லாட்டி தேவையில்லாத குழப்பங்கள் வரும். எஸ் ஓகே ஃபைன். இப்போ பாருங்கள் இப்படி தானே கொடுத்துருக்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டேபிளாட்டு ஃபார்ம் பண்ணுவோமே. ஓகே இது வந்து நம்ம ஒரு டேபிளாட்டு கொண்டுட்டு போகலாம். ஓகே லெட் அஸ் டேக் இட் அஸ் அ டேபிள் நவ். எப்படி டேபிளாக கொண்டுட்டு போகலான்ற மட்டும் காமிக்கிறேன். ஓகே ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் இருக்குது, சாரி we have x, we have p of x. x என்னதுமா x 3, x is equal to 3, x is equal to 5,
x is equal to 8 and x is equal to 10. Otherwise 0 அப்படின்னா அது நமக்கு தேவையில்லை. otherwise 0ன்னு என்னது, மற்ற வேறு எந்த வேல்யூ வந்தாலும் அது 0 தான். ஓகே, 1 2 வந்தாலும் 0 தான், 10க்கு மேலே வந்தாலும் 0 தான், வெறும் இது மட்டும்தான். ஓகே, ஸோ என்னுடைய ரெஸ்பெக்டிவ் ப்ராபபிலிட்டி எழுதுங்க பார்ப்போம். 0.3, 0.2, 0.3, 0.2, அவ்வளோதான்ப்பா. இதுதான்ப்பா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். சார் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, வேணா கீழே ஆட் பண்ணி பாருங்களேன். ஆட் எவ்ரி திங். What you are going to get? Sir, 0.3 plus 0.2, 0.5, 0.5 plus 0.3 is 0.8, 0.8 plus 0.2 is 1. This is another probability mass function. What is it called? Probability mass function. Is it clear all of you? Probability mass function. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? Cumulative. Cumulative தான் உங்களுக்கு தெரியும் இல்லை, என்னதுப்பா? f of x, which is p of x less than or equal to x. என்ன ஒரு சொல்லுங்க பார்ப்போம். Sir, 0.3, 0.5, 0.8, 1 sir. Is that clear all of you? உடனே என்ன பண்ணீங்க சார்? இப்போ எழுதலாம் சார், f of x is equal to போட்டுங்க. என்னது? ஃபஸ்ட்டு வந்து நம்ம let us start with 0 நினைக்க அங்கே அதர்வைஸ்னே கொடுத்துட்டாங்க. ஸோ x is less than 3னா 0. ஓகே, அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னது? 0.3. 0.3 என்னது? It is between 3 and 5. நெக்ஸ்ட் 0.2. It is between 5 and சாரி, இங்கே பாருங்கள், தப்பு பண்ணிட்டேன். இது x. Okay, between 5 and 8. Next 0.3 between 8 and 10. Next 0.2 between 10 and okay, less than or equal to 10. எல்லாமே sorry guys, x is less than or equal to 10. அப்படின்னா என்னது? x is less than or equal to 10ல அது எப்பவுமே என்னவா இருக்கும்? 0.2 தான் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சம். இதுதான் வந்து குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, வேறு எதுவும் கேட்டிருக்காங்க? ஓகே, அண்ட் பிளாட் த சிடிஎஃப். பிளாட்னு நினைக்க என்ன அர்த்தம்? ஒரு கிராஃப் மாதிரி ஒன்று வரைய வேண்டியது இருக்குமா? ஓகே, கிராஃப் ஒன்று வரைய பாருங்கள். ஓகே, ஸோ எப்படி பண்ணலாம் கிராஃபு? ஓகே, ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூஸ் என்னது நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, எக்ஸோட வேல்யூஸ் என்ன எடுத்துக்கலாம்? இது ஒரிஜின் 1 2 3 4 5 எது வரைக்கும் கொடுத்துருக்குது? 10 வரைக்கும் போகுது இல்லைம்மா? ஓகே, 5 6 7 8 9 10 இது வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்னது வருது பாருங்கள். இங்கே வந்து ஓகே 0.3 0.5 0.8 0.1 அப்படின்னா என்னது? நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? சிம்பிளாக எடுத்துக்கலாம். 0.2 0.4 0.6 0.8 1. This is our y axis, this is our x axis. Okay, first as per the table what you are getting? As per the table என்னது சொல்லுங்க? when x is equal to 3, 3ல என்னது? 0.3. 3ல வந்து என்னதுமா? 0.3. ஓகே, 3ல வந்து என்னது? 0.3. ஸோ 3ல வந்து 0.3. ஓகே, நெக்ஸ்ட் என்னது சொல்லுங்க? 3ல 0.3. நெக்ஸ்ட் ஒன் என்னது? 5ல வந்து 0.5. ஓகே, 5ல வந்து 0.5. ஓகே, 5ல வந்து 0.5. ஓகே, 5ல வந்து 0.5. அதுக்கப்புறம் என்னது? 8ல வந்து 0.3. 8ல வந்து 0.3. ஓகே, 8ல வந்து 0.3. ஸோ 8 0.3 தானே வருது? சாரி நாட் 0.3, 0.8. 8 வந்து 0.8. ஸோ 0.8. 8ல வந்து 0.8. அதுமாதிரி 10ல வந்து 1. இப்போ வெறும்னா சும்மா அப்படியே ஜாயின் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எப்படி ஜாயின் பண்ணால் 1. ஓகே, எஸ், இதுதான் உங்களுடைய பிளாட்டிங். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்படி தான் உங்களுக்கு வந்து பிளாட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் வித் பிளாட்டிங் மை டியர், தட்ஸ் ஆல் வித் பிளாட்டிங். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 2 இஸ் ஓவர் நவ். லெட் அஸ் கோ டு கொஸ்டின் நம்பர் 3. Find the discrete random variable x has the following probability function. Okay, find the discrete random variable x has the following probability function. அவங்க கொடுத்துட்டாங்க, இதுதான் வந்து discrete random variable where k is a constant. We need to show k is equal to 1/18. ரொம்ப சிம்பிள்மா, நல்லா கவனிங்க. ஐயோ, இது வேறையா? இந்த டேபிள் எடுத்துப்போம். ஓகே, எஸ்.
Okay, first நம்ம என்ன பண்ணலாம், இதை டேபிளாட்டு கன்வெர்ட் பண்ணுவோம். Okay, let us convert it this into table. X p of x. X என்னது 2 4 6 8, otherwise 0 தான், அதனால ஒன்றும் இல்லை. 2 இப்போ என்னதுப்பா, 2 என்னதுப்பா kx. 4க்கும் kx தான், என்ன பாருங்களேன், 2க்கும் kx தான், 4க்கும் kx தான், 6க்கும் kx தான். 8க்கு என்னது k into x minus 2. சார் எங்கள் ஸ்கூல் டீச்சர் வேறு மெத்தட் போட்டாங்க சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் இப்படி கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் ஈஸியாக போட்டுடலாம் இல்லையா. ஸோ சின்ஸ் இட்ஸ் அ பிஎம்எஃப், ரைட், இட் இஸ் பிஎம்எஃப். ஏன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், நல்லா கவனிங்க. இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன், இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். அப்படின்னா என்னது, ஓகே, அப்படின்னா என்னது, ஹியர் PMF, it's a discrete probability distribution function. Summation P of x is equal to 1, correct? So P of x is equal to 1 அன்னைக்கு இது இருக்கோட எல்லா xையும் ஆட் பண்ணுங்க, P of x எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. என்ன நல்லா இருக்கு, kx plus kx plus kx plus kx minus 2 என்னது, kx minus 2k is equal to 1. Okay, 2k அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஸோ 2k அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா kx plus kx plus kx plus kx, எத்தனை kx, 5kx minus 2k is equal to 1. Okay, 5kx minus 2k is equal to 1. kx தானே கொடுத்துருக்கு. ஓகே, எஸ். now listen here, இங்கே வந்து xோட வேல்யூஸ் என்னென்ன கொடுத்துருக்கு, 2 4 6 8ன்னு கொடுத்துருக்குல்ல. ஸோ let me rewrite the table my dear, let me rewrite the table. ஓகே, 2 4 6 8 வந்து let me rewrite the table. எப்படி ரீரைட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை நான் திரும்ப ரஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, எப்படின்னா kx, பட் x வேல்யூ வந்து 2, ஸோ கேன் வி ரைட் இட் as 2k. ஸோ நெக்ஸ்ட்டு 4k, நெக்ஸ்ட்டு 6k, நெக்ஸ்ட்டு k into what, x minus 2, 8 minus 2, what is it, 8 minus 2, again 6k. கரெக்டாப்பா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா வந்து x minus 2, x is nothing but 6 இல்லையா, 8 minus 2 which is 6k. now PMF, summation P of x is equal to 1. what is summation P of x, sir, 2k plus 4k plus 6k plus 6k, sir, 2k plus 4k plus 6k plus 6k, sir, எவ்வளோ வருது, is equal to 1. 6k 18k is equal to 1. so what is k is equal to 1 by 18, அவ்வளோதான்ப்பா. k is equal to 1 by 18. okay, k is equal to 1 by 18. is it clear? okay, yes. next next question, sum number 4 எடுத்துக்கிற முதல்ல. ஓகே, இப்போ ஃபோர்த் சம் நீங்களே போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபோர்த் சம் நீங்களே போட்டிருப்பீங்க, பட் இருந்தாலும் நான் ஒரு வாட்டி போட்டு காமிக்கிறேன். எல்லாம் ஒன்று தான். ஓகே, எஸ். இப்போ அவங்களே டேபிள் கொடுத்ததுனால let us not bother about it. it's a random variable x. இது என்ன மாதிரி random variable, sir, random variable is discrete, sir, therefore it's PMF. இதெல்லாம் எழுதினீங்கன்னா கொஞ்சம் டீச்சருக்கு சந்தோஷப்படுவாங்க. summation P of x is equal to 1. ஸோ என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம், k plus 2k plus 3k plus 4k is equal to 1. 7k 9k 10k, 10k is equal to 1, k is equal to 1 by 10, which is equal to 0.1. Is this what they ask you to find out, my dear? k is equal to 0.1. அவ்வளோதான்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் அவங்களும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது மட்டும் எழுதுனா போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு let us come to sum number 5, word problem, very important type. all of you listen here. கொஞ்சம் அடி போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுனாலும் பரவாயில்ல, நீங்கள் சம்ம போட பாருங்கள். 2 coins are tossed simultaneously, getting a head is termed as success. 2 காயின் டாஸ் பண்ணுறோம், இதில் வந்து ஹெட் வரக்கூடியதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி தான் வந்து சக்ஸஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். அப்படின்னா அந்த டெய்ல் வந்து ஃபெயிலியர். அப்படின்னா நம்ம வந்து என்னது, ஒரு டேபிள் வரைகிறோம் அப்படின்னு நினைக்க ஹெட்டை இது பண்ணி தான் வரையணும். find the probability distribution of the number of successes. we need to find out the probability distribution of the number of successes. okay, எஸ், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஐடியாஸ் மட்டும் எடுத்துப்போம். ஓகேவா? ஓகே, ஐடியாஸ் மட்டும் நம்ம எடுத்துப்போம், வேறு ஒன்றுமே கிடையாது. இது வேர்டு ப்ராப்ளம்ன்றதுனால நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்க கொஞ்சம் ஒரு சில ஸ்டெப்ஸ் எழுத வேண்டியது இருக்கும். ஓகே, வேர்டு ப்ராப்ளம்ன்றதுனால we need to write some steps. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், 2 coins are tossed simultaneously. ஓகே, எஸ். now சக்ஸஸ் என்னது,
head sir. So let x be the random variable. For getting heads while tossing how many coins? 2 coins. Is it clear all of you? While tossing 2 coins. So அப்போ நான் என்ன பண்ணலாம் இது ஸோ இதோட சாம்பிள் ஸ்பேஸ் என்ன சொல்லுங்க பார்ப்போம். சாம்பிள் ஸ்பேஸ் ஹெட் 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 டெய்லு 2 coins. சாரி மை டியர் 3 coins போயிட்டேன். ஓகே ஹெட் 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 டெய்ல் டெய்ல் ஹெட் டெய்ல் டெய்ல். ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ணோமா, நல்லா பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணுங்கள். எக்ஸு பி ஆஃப் எக்ஸு. இங்கே ரேண்டம் வேரியபிள் என்னவாக இருக்கும் சார்? 2 coins டாஸ்டு சார். ஸோ தேர்ஃபோர் தேர் கேன் பி 0 head 1 head 2 heads. ஸ்டார்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணலாம் 0 head 1 head 2 heads. ஓகே 0 headனா என்னதுப்பா சார்? ரெண்டுமே டெய்லாக இருக்கக்கூடிய ப்ராபர்ட்டி சார். இஸ் இட் நத்திங் பட் 1/4? வாட் இஸ் 1 சார்? ஒன்லி 1 இஸ் ஹெட் சார். எத்தனை ஹெட் இருக்குது கவனிங்க, நல்லா கவனிங்க. ஸோ ஒரு ஹெட் என்னது இருக்குது? 2 இருக்குது சார். ஸோ அப்போ என்னது 2/4 அண்ட் 2 heads என்னதுப்பா சார்? 1/4. இஸ் தட் கிளியர் ஆல் ஆஃப் யூ? தட்ஸ் இட். வேணா பாருங்க, ஆட் பண்ணி பாருங்களேன் எல்லாத்தையும். இட் வில் பி ஈக்குவல் டு 1 ஒன்லி. இதுதான் வந்து இந்த இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, this is what we call it as probability distribution function. What is it? Probability distribution. This is what we call it as probability distribution. Okay. Yes. என்னது இது லைன் இப்படி போகுது? ஓகே probability distribution இது போட்டுங்க, அவ்வளோதான் சார். நாங்கள் இங்கே 1/2 போடுவோம் சார். கைஸ் நீங்களும் 1/2 போடுங்க. ஓகே திஸ் இஸ் 1/2 ஒன்லி. 2/4 என்னன்னு போடுவோம், 1/2 போடுவோம். போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே இது 2/4 விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ ஐ திங்க் 5th sum is over. Now shall we start with the 6th sum? Okay. A continuous random variable x has the following probability function. Okay, x has the following probability function. Okay, இது கொஞ்சம் முக்கியமான question. இது நல்லபடியாக கவனிங்க. Very very important question. Okay, very important question my dear. So listen this very carefully. I'll take little extra time to explain this question because I want everyone should get full mark when the problem asked in the examination. Okay, sum number 6. நல்லா கவனிங்க, ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு டேபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா? we need to first find the value of k. Okay, evaluate x is less than 6, p of x is more than or equal to 6 and p of x is less than 0, x is between 0 and 5, p of x is less than or equal to x such that greater than 1/2. Then find the minimum value of x. இந்த மாதிரி 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே எஸ். ஸோ நம்ம அந்த 4 இப்போ சால்வ் பண்ணிடலாமா? ரெடி. ஓகே ஓகே எஸ். லிசன் ஹியர். ஃபர்ஸ்ட் கவனிங்க. solution என்னது? given distribution is discrete. Am I right? A random variable is discrete only na, because there is no decimal. So therefore summation p of x is equal to 1. Okay, shall we start? Summation p of x என்னதுமா? 0 plus k plus 2k plus 2k plus 3k plus k square plus 2k square plus 7k square plus k is equal to 1. Sir, is it necessary to write like this or directly we can add? Directly we can add, but இது எழுதுனது நினைக்க உங்களுக்கு புரியும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, என்ன கிடைக்க சொல்லுங்கள்? k plus 2k 3k plus 2k 5k plus 3k 8k. ஓகே 8k plus 1 9k 9k plus k square plus 2k square plus 7k square என்ன வரும்? 10k square is equal to 1. Is it correct? Now என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். Therefore 10k square plus 9k minus 1 equal to 0. Is it a quadratic equation my dear? Let us solve quadratic equation. When you multiply you should get minus 10, when you add you should get plus 9. So அப்போ என்னது? 10k square plus 10k
minus k minus 1 equal to 0. 10k வெளியில் எடுத்துங்க, is it k plus 1? minus 1 வெளியில் எடுத்துங்க, is it k plus 1 is equal to 0. So k plus 1 into 10k minus 1 equal to 0. அவ்வளோதான் கண்ணா. இப்போ பாருங்களேன், k வேல்யூ கிடைச்சிருச்சு. k வந்து என்ன கிடைக்குது பாருங்க. So therefore either k plus 1 equal to 0 or 10k minus 1 equal to 0. k ஓட வேல்யூ என்னன்னாலும் வருது, k equal to minus 1 or k is equal to 1 by 10. கிடைக்குதா இல்லையா? இப்போ பாருங்களேன், k is equal to minus 1 we have to discard. ஏன் சார்? டிஸ்கார்ட்னா அர்த்தம் தெரியும்ல? டிஸ்கார்ட்னா அதை எடுத்துருங்க, அது வேண்டாம் நமக்கு. சார், why we cannot take k equal to minus 1 sir? But look at that, when I substitute k is equal to 1, k is equal to minus 1, probability நெகட்டிவ்ல கிடைக்குது. Probability cannot be negative. Am I right my dear? Probability cannot be negative. Is it clear all of you? Probability cannot be negative. கரெக்டா? Probability வந்து நெகட்டிவாக இருக்கிறது வாய்ப்பே இல்லைக்கன்னா, அதனால் வந்து என்ன பண்ணிடணும்? ஸோ அதை அப்படியே விட்டுடணும். ஸோ k equal to minus 1 விட்டுருங்க. ஸோ k equal to என்னது? 1 by 10. இதுதான் நம்மளுடைய k. ஓகே, இதுதான் நம்மளுடைய k. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துருச்சா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k. நெக்ஸ்ட் என்னது? p of x is less than 6. அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம்? let us rewrite the table. டேபிள் வந்து திரும்ப வந்து k வேல்யூ போட்டு எழுதுவோமா? therefore எப்படி எழுதலாம் சொல்லுங்க பார்ப்போம். x p of x. ஓகே, x ஓட வேல்யூஸ் என்னது? 0 to 7. 0 1 2 3 4 5 6 7. p of x என்னதுமா? p of x பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு 0க்கு வந்து 0 தான். 1க்கு என்ன கொடுத்துருக்கு பாருங்க? k. k அன்னைக்கு என்னதுப்பா சார்? k is nothing but 1 by 10 சார். 2 என்னது மக்கள்னா? 2 பாருங்க, நல்லா கவனிங்க. 2 is what சார்? 2 is 2k சார். ஸோ அப்படின்னா என்னது? 2 by 10. 3 என்னது கவனிங்க சார்? 3 is also 2k சார். அப்படின்னா அதுவும் 2 by 10. 4 என்னது சார்? 3k சார், which is 3 by 10. புரியுது இல்லாமல் இங்கே பாருங்க, உங்களுக்கும் காமிச்சிரு ஒரு வாட்டி. இதுதானே? ஓகே சரி. 5 என்னது? k ஸ்கொயர். 5 என்னது? k ஸ்கொயர். k ஸ்கொயர்னா 1 by 10 the whole square. Is it 1 by 100? 6 என்னது? 2k ஸ்கொயர். Is it 2 by 100? ஓகே, 7 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க? 7k ஸ்கொயர் plus k. அப்படின்னா என்னது? 7 by 100 plus 1 by 10. கரெக்டா? which is equal to what? 17 by 100. Is that clear all of you? which is equal to 17 by 100. Is that clear? இதுதானே இப்போ நம்ம டேபிள். ஓகே, இதுதான் நம்ம டேபிள். அதை கரெக்டாகிட்டு நல்ல ஸ்கேல் பென்சில்லாம் வச்சு ரொம்ப அழகாட்டு போட்டு வச்சுருங்க. ஸோ தட் உங்கள் எக்ஸாமினர் அதை பார்த்தோன்னாடிக்கு இம்ப்ரெஸ் ஆகிடணும். ஓகே, இந்த மாதிரிலாம் போடாதீங்க, நான் கேவலமாக வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஓரளவுக்கு நீட் ஆக்கிட்டேன். ஓகே, நவ் லுக் அட் திஸ். ஐயோ, இது வேறையா? ஓகே, கொஞ்சம் அழகாட்டு பியூட்டிஃபை பண்ணலாம், தப்பு கிடையாது. சரி, இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை நான் என்ன பண்ணுறேன்? டைரெக்டாகவே என்ன பண்ணிக்கிறேன்? 17 by 100ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிங்க பார்ப்போம். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் அது பாட்டு ஆட் பண்ணிகிட்டே போகணும் இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். 0க்கு அப்படியே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 0 + 1 by 10 1 by 10 சார். 1 by 10 + 2 by 10 3 by 10 சார். 3 by 10 + 2 by 10 என்னது? 5 by 10 சார். 5 by 10 + 3 by 10 8 by 10 சார். 8 by 10 + 1 by 100. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னது சார்? 80 by 100 சார். ஸோ விச் இஸ் நத்திங் பட் 81 by 100. am I right? ஸோ 81 by 100 + 2 by 10 83 by 100. 83 by 100 + 17 by 100 which is equal to 1. கண்டிப்பாக அது 1 தான் வந்தாகணும் சார். வாட் இஃப் ஐ எம் நாட் கெட்டிங் 1? இன்ஸ்டெட் ஆஃப் 1 ஐ எம் கெட்டிங் சம்திங் எல்ஸ். அப்படின்னா தப்புன்னு அர்த்தம். ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இவால்வேட் p of x less than 6ன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் என்னது? p of x less than 6. ஓகே, ஸோ இப்போ less than 6னா என்னது வரும்? இங்கே பாருங்களேன்,
இது வரைக்கும் less than 6 தானே, இது வரைக்கும் less than 6 தானே, கரெக்டாக இல்லையா? ஸோ P of x less than 6ன்றது என்னது? இதுதான் 81/100. ஓகே, P of x is less than 6 என்னது? 81/100. அப்படி இல்லாட்டி இது என்னது? P of 0 plus P of 1 plus P of 2. P of x less than 6 என்னது? P of 0 plus P of 1 plus P of 2 plus P of 3 plus P of 4 plus P of 5. அவ்வளோதான் சார். இஸ் இட் நெசசரி டு ரைட் த ஸ்டெப்? நாட் நெசசரி. அதுக்கு தான் நம்ம குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் வரைஞ்சிட்டோம் இல்லையா, பண்ணிட்டோம் இல்லையா? ஓகே, நம்ம குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி எழுதணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான். எக்ஸஸ் லெஸ் தென் 6 இது எல்லாமே வரும் அப்படின்ட்டு. ஏன்னா இதோடைய அப்ளிகேஷன் அடுத்தடுத்த சாப்டரில் பண்ணுவோம், அதுக்காண்டி உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. பட் இங்கே நம்ம டேட்டா என்ன பண்ணலாம்? ஆன்சர் எழுதிடலாம். என்னது? 81/100. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? P of x is more than or equal to 6. P of x is more than or equal to 6 சார். அப்படின்னா மீதி இருக்கிற ரெண்டுத்தை ஆட் பண்ணும் சார். கரெக்டாக 83/100 ப்ளஸ் 100/100 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் சார். ஓகே, அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி P of x is more than or equal to 6 இல்லையா, அதாவது டோட்டல் ப்ராபபிலிட்டி 1லேருந்து லெஸ் தேன் 6 மட்டும் வரவே கூடாது. ஓகே, அப்படின்னா மற்றதெல்லாம் வரணும். ஸோ சிம்பிளாக கூட இப்படி கூட எழுதலாம். 1 minus P of x less than 6ன்னு கூட எழுதலாம். 1 minus 81/100. What is 1 minus 81/100? 19/100. இப்படி கூட நீங்கள் பண்ணலாம்ப்பா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் P of x is between 0 and 5. P of x is between 0 and 5. Okay, P of x is between 0 and 5. What is P of x is between 0 and 5? 0 5க்கு நடுவில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம எடுக்கணும். அதாவது P of x is equal to 1, P of x is equal to 2, P of x is equal to 3 இப்படி எழுதிப்போம். P of x is equal to 1, P of x is equal to 2 இப்படி. ஓகே, நீங்கள் போர்டு எக்ஸாம் எழுதுறீங்களா? ஓகே, P of x is equal to 1 plus P of x is equal to 2, P of x is equal to 3, P of x is equal to 4 இப்படி எழுதிக்கலாமா? ஓகே, ஸோ வாட் இஸ் P of x is equal to 1மா? வாட் இஸ் P of x is equal to 1? 1/10 up to 4ல 1/10 plus 2/10 plus 2/10 plus 3/10 அதானே? 1/10 plus 2/10 plus 2/10 plus 3/10 is equal to என்ன வருது சொல்லுங்க பார்ப்போம்? 3 plus 3 6 which is equal to 8/10 0.8. ஓகே, what is it my dear? 0.8. ஓகே, அப்படியே விட்டுடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஓகே, P of x less than or equal to x அப்படின்னா குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் கேட்டாங்கப்பா. greater than 1/2. ஓகே, எனக்கு greater than 1/2 வரணும். ஓகே, greater than 1/2 வரணும். இங்கே நல்லா கவனிங்க, இந்த டேபிள்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். greater than 1/2 வரணும். see, greater than 1/2 வரணும் அப்படின்னு நினைக்க நமக்கு என்ன வரும் பாருங்கள். இங்கே வரைக்கும் பாருங்கள், அப் டு 5/10 இருக்கு இல்லையா, 3ல பாருங்கள், இது வந்து 1/2 வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே இருக்கிறலாம் என்னது? greater than 1/2. ஐ எம் ரைட் மை டியர்? greater than 1/2 அப்படின்னா ஃபஸ்ட்டு greater than 1/2 என்ன வருது? x is equal to what? 4 வருது. ஸோ P of x is equal to x வந்து greater than 1/2 வந்திருக்கு. அப்படின்னா therefore x is equal to 4. ஏன் x is equal to 4? ஏன்னா வந்து 4லேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னு நினைக்கி from 4 only x, that is probability value is more than 2. From 4 only probability value more than 2. அதனால வந்து x is equal to என்னது? 4. What is x is equal to my dear? 4. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இவ்வளோ தான் சம்மு, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ மினிமம் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க சார். மற்ற வேல்யூ வரணும்ல சார், 5 வரலாம், 6 வரலாம், 7 வரலாம், அஃப்கோர்ஸ் எல்லாம் வரலாம். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மினிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் புரியணும் அப்படின்னு நினைக்க எழுதிக்கலாம். x is equal to 4, 5, 6, 7 எல்லாமே எழுதிங்க. since therefore minimum value of இதில் இருக்கல சின்ன வேல்யூ என்னது? x 4. அவ்வளோதான். மினிமம் வேல்யூ ஆஃப் x is equal to 4. ஏன் சார் எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அவங்க 1/2 greater than 1/2 இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் என்னது? 1/2 up to here 1/2. இதுக்கப்புறம் இருக்கிறது என்னது? more than 1/2. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னென்ன வரும்? 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம், 7 வரலாம். பட் they ask you to find out the minimum value. அப்படின்னா என்னது? 4. Is it clear? That's all my dear. So probability mass function பொறுத்த வரைக்கும், அதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் வரக்கூடிய சம்ஸ் எல்லாமே என்னது? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இதுக்கப்புறம் வரக்கூடிய சம்ஸ் என்னது? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஓகே, ஃபைன்.